இன்னைக்கு நாம 2018ல வெளிவந்த டவுன் அ டார்க் ஹால் அப்படிங்கிற ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் மூவியை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஹீரோயினோட அப்பா அவங்க சின்ன வயசுலயே இறந்துறாரு பாவம். இந்த இழப்புல இருந்து வெளியில வர முடியாம ஹீரோயின் பெரிய டிப்ரெஷனுக்குள்ள மன அழுத்தத்துக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க நட ஒட பாவனை எல்லாத்துலயும் மாற்றம் ஏற்படுகிறது. ஸ்கூல்ல ஏகப்பட்ட பிரச்சனை சேட்டன்னு போக 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 ஒரு கட்டத்துல அவளை ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்டே பண்ணிடுறாங்க. கடைசியா நம்ம ஹீரோயினை ஒரு போர்டிங் ஸ்கூல், ஹாஸ்டலு, ஸ்கூலு எல்லாமே அங்க இருக்கும், அதுல சேர்த்துறாங்க. அங்க அவங்களையும் சேர்த்து மொத்தமா அங்க இருக்கிறது 5 பொண்ணுங்க தான் போல. வெறும் 5 பேர் தான் அங்க படிக்கிறாங்க. ஆனா கூட படிக்க போற அந்த மத்த 4 பொண்ணுங்களும் சாதாரண ஆளுங்க மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தையும் தனித்தனி ரகம் அராத்துங்க. இவங்க ஸ்கூல்ல சேர்ந்த கொஞ்ச நாள்லயே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல அவங்களும் எதிர்பாராத மாதிரி ஒரு அதீத சக்தி கிடைக்குது. அதோட சேர்த்து இவங்களை சுத்தி புரியாத மர்மமான விடை சொல்ல முடியாத சம்பவங்களும் ஒண்ணு ஒண்ணா நடக்க ஆரம்பிக்குது. அதற்கான பதில தேடி நம்ம ஹீரோயின் போக போறா. அப்பதான் அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் நமக்கு ரிவீல் பண்ணவும் போறாங்க. அந்த உண்மை தெரிய வரும்போது இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி இவ்வளவு பயங்கரமான விஷயம் இருக்கா அப்படின்னு நமக்கே ஷாக் ஆகும். சரி வாங்க நேரா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனே மங்களகரமா ஒரு பொண்ணு மாடியில இருந்து கீழே விழுகிற காட்சியோட ஆரம்பிக்குது. அந்த பக்கம் ராத்திரி நேரம் ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறா, தூங்கிட்டு இருக்கிறா. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். உடனே ரூம்ல இருந்து மெதுவா ஹாலு பக்கம் நடந்து வரா. ஹால்ல ஒரு பெரிய பியானோ ஒண்ணு இருக்குதுங்க. அப்போ வீட்டுக்கு வெளியில இருந்து இன்னொரு சத்தம் ஏதோ கேட்க மெதுவா கதவை திறந்து வெளியில வரா. அங்க ஒருத்தர் நின்னுட்டு இருக்கிறார். அவரு நம்ம ஹீரோயினை பார்த்து எல்லாமே ஓகே தானே அப்படின்னு விசாரிக்கிறார். அங்க சீனு கட்டு. நம்ம ஹீரோயின் இப்போ நல்லாவே வளர்ந்த ஆளா இருக்கிறா. டீனேஜ் வயசு. இப்ப நம்ம பார்த்த எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு வந்த கனவு போல தெரியுது. அவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே அவளோட அப்பா இறந்துறாரு போல பாவம். அப்போ இருந்து இதே கனவு அவளுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குதான். இதுக்காக மனநல மருத்துவர்கிட்ட கவுன்சிலிங் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நான் ரொம்பவே மாறிட்டேன், என்னோட கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ண நான் ஆரம்பிச்சிட்டேன், நல்ல பொண்ணா நடந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு தனக்கு தானே சர்டிபிகேட் கொடுக்குறா. ஆனா மனநல மருத்துவரோ இவளோட கேஸ் ஃபைல ஓபன் பண்ணி பாக்குறார். உன் மேல ஒரு கிரிமினல் கேஸ் இருக்கு, இது பத்தாதுன்னு ஒரு ஸ்கூலையே நீ கொளுத்த முயற்சி பண்ணிருக்கிற, அந்த கேஸும் இன்னும் பெண்டிங்ல கிடக்குது, நீ என்னடானா உனக்கு நீயே சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கிற அப்படிங்கிறாரு அவரு. கூடவே அம்மாக்காரி இருக்கிறா. கூட வேற ஒருத்தர் இருக்கிறதையும் இப்ப நமக்கு காட்டுறாங்க. அவங்க யாருன்னு விசாரிச்சா அவங்களும் ஒரு மனநல மருத்துவர் தானா, டாக்டர் தானா. எங்க எனக்கு ஒரு டாக்டர் பத்தாதா, எதுக்கு 2 பேரு, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் விசாரிக்கிறா. அதுக்கு இந்த அம்மா, நான் ஒன்னும் டாக்டர் கிடையாதுமா, மனநல மருத்துவர்லாம் கிடையாது, நான் இலக்கியத்துல பிஹெச்டி, லிட்ரேச்சர்ல பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன். ஒன்ன மாதிரி பிரச்சனையில இருக்கிற பொண்ணுங்களுக்காக நாங்க ஒரு போர்டிங் ஸ்கூல் நடத்துறோம். அந்த ஸ்கூலோட பேரு பிளாக்வுட். நீங்க அங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உன் வாழ்க்கையே மாறிடும்னு தன்னோட ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்கிற மார்க்கெட்டிங் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த அம்மா. இவளுக்கு சுத்தமா அதுல விருப்பமே இல்ல. அங்கெல்லாம் வந்து என்னால படிக்க முடியாதுன்னு ரொம்ப கடுப்பா பேசிட்டு இருக்கா. பக்கத்துல அம்மாவோ கொஞ்சம் அமைதியா இரேண்டி அப்படிங்கிறாங்க. கட் பண்ணா இப்ப வீட்டுல அதே டிஸ்கஷன் தான். கூட ஒருத்தர் இருக்கிறார்ல, இவரு இந்த அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் போல தெரியுது. ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு போ, அது உனக்கு நல்லதுன்னு அம்மா ஆரம்பிச்சிருச்சு. பாய் ஃப்ரெண்டு பணத்தை பத்தி யோசிக்கிறான். செலவு கொஞ்சம் அதிகம் தான், ஆனா உன் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும்னா தாராளமா அதை செய்யலாம்னு கொஞ்சம் நல்ல விதமா தான் பேசுறாரு. ஆனா இவ யாரு என்ன சொன்னாலும் அதை கேட்கிற மனநிலைமையில இல்ல. என்னால எந்த ஸ்கூலுக்கு டெஃபினட்டா போகவே முடியாது, கண்டிப்பா அந்த ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன்ட்டு நேரா ரூம் பக்கம் சேர தள்ளி விட்டு போறா. அங்க அப்பாவோட போட்டோ எடுத்து அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பா நான் ரொம்ப பிடிக்கும் போல. பின்னாடியே அம்மாவும் வராங்க. நம்ம ஹீரோயின் கையில இருக்கிற அந்த போட்டோவை பார்த்ததும் ஒரு பிளாஷ்பேக்கை ஞாபகப்படுத்துறாங்க. இவர் அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு உன்னை நான் கூட்டிட்டு போனப்போ நான் ரொம்பவே பயந்து போனேன். அது ஒரு பெரிய மலை, அந்த மலையை நீ எப்படி ஏற போறியோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனா நீ நான் கண்டிப்பா ஏறுவேன்னு சொன்னேன். முயற்சி பண்ணி நான் பயந்த அந்த மலையவே நீ ஏறி கெத்து காட்டின. அன்னைக்கு நீ இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லாம முயற்சி பண்ணது உன்னோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. அதே மாதிரி இந்த ஸ்கூலையும் ஒரு தடவை முயற்சி பண்ணதான் பாரு, உங்க அப்பா இருந்திருந்தா கண்டிப்பா அவர் ஒத்துப்பாரு அப்படின்னு சொன்னதும் அப்பா சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஹீரோயின் ஒத்துக்கிறா. அடுத்த நாளே எல்லாரும் கிளம்பி அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த ஸ்கூல் சிட்டியை விட்டு ரொம்ப தள்ளி ஒரு பெரிய காட்டுக்கு நடுவுல இருக்குதுங்க. சுத்தியும் முத்தியும் கண்ணு கட்டின தூரம் வர காடு தான். அவன் நினைச்சா கூட அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வர முடியாது போல தெரியுது. ஒரு வழியா ஸ்கூல் வந்து சேர்ந்துறாங்க. அந்த ஸ்கூலோட கட்டடத்தை பார்த்தே அவங்க பிரமிப்பாயிடுறாங்க. எவ்வளவு பிரம்மாண்டமா பழமையா நல்லா இருக்குதுல்ல அப்படின்னு பேசிட்டே உள்ள போறாங்க. உள்ள இருக்கிற அந்த சீலிங் லைட் கூட ரொம்ப பழமையா இருக்கிறத கவனிக்கலாம். பா பயங்கரமா இருக்கேன்னு அதெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்கூலோட ஹெச்எம் வராங்க. கூடவே ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறதையும் கவனிக்கலாம். இந்த லைட்டை பார்த்து பிரமிப்பா இருக்குதா, இந்த லைட்டை வாங்கி கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னு சொல்லி ஆச்சரியப்படுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரையும் வாங்கன்னு வரவேற்கவும் செய்யறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் சுத்தி முத்தியும் பார்த்துட்டு, என்ன நான் மட்டும் தான் வந்திருக்கிறேன், மத்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வரலையா அப்படின்னு விசாரிக்கிறா. அவங்க எல்லாரும் நாளைக்கு தான் வருவாங்கன்னு ஹெச்எம் சொல்றாங்க. உடனே அம்மா பார்த்து, ஏமா ஏமா அப்ப என்ன முந்தின நாளே கூட்டு வந்துட்ட, ஏமா அப்படி பண்ற அப்படின்னு கடிச்சுக்கிறா. அப்புறம் ஹெச்எம் இவளை அவ தங்க போற ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. போகிற வழியே ரொம்ப இருட்டா ஒரு மாதிரியா இருக்குது. பழைய பில்டிங் வேற, இது பழைய வயரிங், அதனால கரண்ட் பிரச்சனை கொஞ்சம் அப்பப்ப இருக்கும் போல. எலக்ட்ரீஷியனை வர சொல்லி இருக்காங்களா, சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ போற வழியில பூட்டப்பட்ட ஒரு பழைய ரூமை அவ கவனிக்கிறா. நம்ம ஹெச்எம், என்ன பாக்குற, அந்த ரூம்குள்ள மட்டும் போவே கூடாதுமா, ஸ்டூடெண்ட்ஸுங்க அங்க போக கூடாது, அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் தங்க போற ரூமையும்
ரூமையும் காட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த ரூம் சுத்தமா பிடிக்கவே இல்ல. ரூம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹெச்எம் கேட்க வழக்கம் போல திமிரா இவ பதில் சொல்லுவா. என்ன இப்படி பிஹேவ் பண்றாளேன்னு அம்மாக்கே ஒரு மாதிரி ஆகுது. அவங்க ஹெச்எம் கிட்ட ஆமா ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இவன் மட்டும் தான் ரூமை சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்கா. அங்க ஒரு டிராயர் இருக்கும். அதை திறந்து பார்த்தா உள்ள மெழுகுவத்தி, தீப்பெட்டி, டார்ச் லைட்னு எல்லாமே இருக்கும். அடிக்கடி கரண்ட் போகும் சொன்னாங்கல்ல, அதுக்காக இருக்கும் போல. அம்மாவும் அந்த பாய் ஃப்ரெண்டும் கிளம்புறதுக்கு முன்னாடி நீ பார்த்து பத்திரமா ரெடி, ஏதாவது பிரச்சனைனா உடனே எங்களுக்கு போன் பண்ணி என்ன அப்படின்னு சொல்லி பொண்ணை கட்டிப்பிடிச்சு முத்தா கொடுத்து நல்லா பொறுப்பா நல்லபடியா இருந்துக்கணும், எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸையும் போட்டு அவங்க கிளம்புறாங்க. அன்னைக்கு நைட்டு இவ ஸ்கூல் முழுக்க சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்கா. எங்க பார்த்தாலும் ஆள் நடமாட்டமே இல்ல. சுத்தி பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் தன்னோட ரூமுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா. அப்போ அந்த ஹெச்எம்மோட அசிஸ்டன்ட் வராங்க. சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க, கூடவே ஒரு மாத்திரையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாத்திரையை போடு அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இவன் மாத்திரை போட்டதும் அசிஸ்டன்ட் வாயை நல்லா செக் பண்ணி பாக்குறா. மேல தூக்கு, நாக்க அந்த பக்கம் இந்த பக்கம், முழுங்கிட்டியா அப்படின்னு செக் பண்ணுவாங்க போல தெரியுது. அவன் முழுங்கிட்டா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் அவங்க அங்க இருந்து கிளம்பவே செய்யறாங்க. அந்த மாத்திரை எதுக்குன்னு அவ கேட்டிருப்பா. இந்த மாத்திரை சாப்பிட்டா கான்சென்ட்ரேஷன் நல்லா வளருமா, அறிவும் வளருமா அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துட்டு போறாங்க. அடுத்த நாள் காலையில மத்த பொண்ணுங்களும் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோனையும் சேர்த்து இப்போ மொத்தம் 5 பேர். 5 பேர்ல நம்ம பார்க்க போறது இதோ இந்த சுட்டு முடிக்காரி தான். அப்புறம் கையில ஒரு பையில மீனை போட்டு தூக்கிட்டு வரா பாத்தீங்களா, இவ பேரு மீனா. அப்புறம் இந்த செயின் போட்ட ஒரு பொண்ணு வரால, இவளோட பேரு வெரோனிகா. ஹீரோயினோட சேர்த்து இப்ப இருக்கிற இந்த 5 பேருமே சாதாரண ஆட்கள் எல்லாம் கிடையாது. மத்தவங்கள ஹராஸ் பண்றது, ட்ரக் யூஸ் பண்றது, ஸ்கூல்ல விதவிதமா பிரச்சனையை கிளப்பணும்னு பயங்கர அராத்துங்க. அதுலயும் அதோ அந்த வெரோனிகா இருக்கா இல்லையா, அவ மேல கொலை முயற்சி கேஸ் எல்லாம் இருக்குது போல, அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ். ஹெச்எம் வந்து எல்லாரையும் முறைப்படி வரவேற்கிறாங்க. அப்படி வரவேற்கும் போதுதான் என்னது மொத்தத்துக்கே நாங்க 5 பேர் தானா, இந்த 5 பேருக்கு இவ்வளவு பெரிய ஸ்கூலா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறா. ஆமா நீங்க 5 பேர் தான் இந்த வருஷத்துல படிக்க போறதுன்னு அந்த அம்மாவும் குண்டு தூக்கி போடுது. நீங்க எல்லாம் மிகப்பெரிய மேதாவி ஆக போறீங்க, அதுக்கு நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேஷனா படிச்சா மட்டும் போதும், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கவே கூடாது. அப்படி டிஸ்ட்ராக்ஷன் இழுக்காம இருக்கணும்னா, உங்க கவனம் ஃபுல்லா படிப்புல இருக்கணும்னா உங்ககிட்ட போன் இருக்க கூடாது அப்படின்ட்டு அசிஸ்டன்ட விட்டு எல்லார்கிட்டயும் இருக்கிற போனை புடுங்குறாங்க. இது வந்த முத நாளே எல்லா பேருக்கும் ஒரு மாதிரி கடுப்பேத்துறாப்புல இருக்குது. நீங்க யாருக்கூடாது பேசணும் வைக்கணும்னா என்னோட ரூம்ல என்கிட்ட இருக்கிற லேண்ட்லைன் போன்ல தான் யார்கிட்ட வேணாலும் நீங்க பேசலாம் செய்யலாம். இப்ப நான் பண்றதெல்லாம் உங்களுக்கு ஏதோ கொடுமைப்படுத்துற மாதிரி தெரியும், ஆனா கொஞ்ச நாள்லயே இதற்கான பலனை நீங்க அனுபவிப்பீங்க. இதெல்லாம் உங்க நல்லதுக்கு தாங்குறாங்க. எல்லா பொண்ணுங்களும் வேண்டா வெறுப்பா அங்க வந்து செட்டில் ஆறாங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட் காரி வரா. டின்னர் ரெடி ஆயிடுச்சு வாங்கன்னு கூப்பிடுறா. எல்லா பொண்ணுங்களும் சாப்பிடறதுக்கு இங்க வந்தாச்சு. கூடவே நம்ம ஹெச்எம்மும் இன்னைக்கு சாப்பிட போறாங்க போல தெரியுதுங்க. நீங்க இங்க வந்திருக்குது கத்துக்கிறதுக்காக, படிக்கிறதுக்காக. அதை விட இங்க ஒழுக்கம் முக்கியம். அப்புறம் மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களா, அப்புறம் மியூசிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களா, அப்புறம் இலக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களா. இப்படிதான் ஆர்டரா நீங்க கத்துக்க போறீங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் யாரு என்ன கிளாஸ் எடுப்பாங்கிறதையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை இந்த ஸ்கூலுக்காக மார்க்கெட்டிங் பண்ணாங்கல்ல, அவங்க தான் இலக்கியத்துக்கான லிட்ரேச்சருக்கான வாத்தியாரம்மா, டீச்சர் அம்மா. அப்புறம் மொட்டையா ஒருத்தர் இருக்கிறாருல, அவர் தான் கணக்கு வாத்தியார். அப்புறம் ஆர்ட் கிளாஸ், கலை சம்பந்தப்பட்ட கிளாஸ் ஹெட் மாஸ்டரே எடுக்க போறாங்களா, ஹெச்எம் எடுக்க போறாங்களா. அப்புறம் அங்க ஒரு பையன் வரான், ஜாம்னு இருக்கிறான். அவனை பார்த்ததும் எல்லா பொண்ணுங்களும் வாவ் அப்படிங்கிறாப்ல ஒரு பார்வை பாக்குறாங்க. அவர் தான் இவங்களுக்கு மியூசிக் கிளாஸ் எடுக்க போறாப்லையா. அது மட்டும் இல்லாம அந்த பையன் நம்ம ஹெச்எம்மோட பையனும் கூட. நம்ம இலக்கியத்துக்கான வாத்தியாரம்மா, நீங்க 5 பேரும் ஸ்பெஷலா நம்ம ஹெச்எம்மால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அதனால உங்க வாழ்க்கை எங்கேயோ போகுது அப்படின்னு புதிர் போட்டாப்லயே பேசுறாங்க. அன்னைக்கு ராத்திரியும் அந்த அசிஸ்டன்ட் காரி எல்லாருக்கும் மாத்திரையை கொண்டு வந்து போட்டாங்களா, முழுங்கிட்டியா, சொல்லுன்னு எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நைட்டு நேரம் எல்லாம் படுத்தாச்சு. திடீர்னு மர்மமான ஏதோ ஒரு ரூபம் அவங்களை கண்காணிக்கிறாப்ல இருட்டுல நமக்கு காட்டுறாங்க. மூஞ்சி கீஞ்சி எல்லாம் ஒன்னும் தெளிவா தெரியல. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் ஸ்கூல் ஆரம்பமாகுது. முதல் கிளாஸ் இலக்கியம் தான், லிட்ரேச்சர் தான். டீச்சர் வந்து எல்லார்கிட்டையும் பெருசா புக்கு கொடுத்து இதை படிச்சு எல்லாரும் அசைன்மெண்ட் எழுதிட்டு வாங்கன்னு அசைன்மெண்ட் ஒர்க் கொடுக்குறா. எடுத்ததும் அசைன்மெண்டா, அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு பொண்ணுங்க பிரச்சனை பண்ணுதுங்க. அடுத்த கிளாஸ் ஆர்ட், ஓவியம் வரையணும் போல, பெயிண்டிங் பண்ணணும் போல. அதெல்லாம் எப்படி பண்ணணும் வைக்கணும்னு ஹெச்எம் கிளாஸ் எடுக்கிறா. ஒருத்தி மேல கொலைகேஸ் இருக்குல்ல, அந்த கொலைகேசுகாரி என்ன வரைஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இவங்க படிக்கிற இந்த போர்டிங் ஸ்கூலே பத்தி எரியறாப்ல வரைஞ்சு வச்சிருக்கா. என்னமா அப்படி வரைஞ்சு வச்சிருக்கீங்கன்னு அந்த அம்மா கேட்கல. ஆமா எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ரூம்ல ஏதோ ஒரு ரூம்ல நீங்க இருந்து ஐயோ அம்மான்னு கத்துவீங்க அப்படின்னு வேற சொல்றா. ஆனா அதுக்கு ஹெச்எம் கோவப்படாம, எனக்கு என்ன தெரியுது தெரியுமா, டேலண்டே இல்லாத ஒரு பொண்ணு பயந்து போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு இவளை அசிங்கப்படுத்திட்டு நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக போறாங்க. ஹீரோயின் வரைஞ்சிருக்கெல்லாம் பார்த்துட்டு நீ இன்னும் நிறைய கத்துக்கணும், நிறைய கத்துக்க வேண்டியிருக்கு அப்படின்ட்டு போறாங்க. அடுத்த கிளாஸ் நம்ம கணக்கு வாத்தியார் தான். கணக்கு கிளாஸ், மேக்ஸ் கிளாஸ். போர்டு முழுக்க நிறைய கணக்குகளை எழுதி இதுதான் நீங்க படிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். அங்க நம்ம சுருட்டு முடிக்காரி நிறைய டவுட் மேல டவுட் கேட்டுட்டு இருக்கிறா. ஆனா அந்த டவுட்டுகளுக்கு பெருசா கணக்கு வாத்தியாரு ஆன்சர் பண்ணாப்ல தெரியல.
அப்போ வெரோனிகா நம்ம ஹீரோயினோட முடிய வச்சு விளையாண்டுட்டு இருக்கா. இது பொறுக்கமா இவ தட்டி கேட்க 2 பேருக்கு நடுவுல கைகளை பாக்குது. மூக்குல ரத்த வர ரேஞ்சுக்கு அடிக்கிறா. இவங்க சண்டையை தடுக்கிறதுக்கு அசிஸ்டன்ட் காரி தான் வராங்க. அந்த வெரோனிகா புள்ளைய செவத்தோட சேர்த்து வச்சு அழுத்தி ஒரு புடி பிடிக்கிறாங்க. இதை பார்த்த மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் பயம். என்ன அசிஸ்டன்ட் இவ்வளவு ரஃபா நடந்துக்கிறாளேன்னு. இவர் உங்க திமிரெல்லாம் காட்டுறதுக்கு இது ஒண்ணும் உங்க சாதா ஸ்கூல் கிடையாது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அடுத்து மியூசிக்கான கிளாஸ். ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வாசிக்கிறத கேட்கவே முடியல, சகிக்கல. அதுல நம்ம சுருட்டு முடிக்காரியோ நான் நல்லா ஃப்ளூட் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லிருப்பா போல. வாசிக்க சொன்னா கண்ணா பின்னான்னு வாசிச்சுட்டு இருக்கா. ஐயோ போதும் போதும்னு எல்லா வேறையும் அந்த அழகான வாத்தியார் அமைதியா இருக்க சொல்றார். உங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கு. அந்த திறமை என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வேலையே அப்படின்னு கொஞ்சம் பாசிட்டிவா பேசுறார். நீங்க பார்த்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க? எங்க ஒவ்வொருத்தருக்கும் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செட் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களோ சொல்லுங்க, அதை நாங்க முயற்சி பண்ணி பாக்குறோம் அப்படின்னு இவங்க சொல்ல, நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை தேட வேண்டியதில்லை, சொல்ல போனா நீங்க தான் இன்ஸ்ட்ருமெண்டே அப்படின்னு ஒரு புதிர் மாதிரி பேசிட்டு இருக்கிறார். அந்த புதிருக்கு அர்த்தம் தான் இப்ப புரியல. அப்புறம் நம்ம ஹீரோயின் பக்கத்துல உட்காந்து அவளோட கையை பிடிச்சு பியானோ வாசிப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். எல்லா பொண்ணுங்களும் மெய்மறந்து அவனையே சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் மியூசிக் வாத்தியார பாக்குறதுக்கு தனியா போறா. அவரு கிளாஸ்ல சொல்லி கொடுத்த அந்த நோட்டை மறுபடியும் பியானோல உட்காந்து வாசிக்க முயற்சி பண்றா. ஆனா அவளால சிறப்பா எதுவும் செய்ய முடியல. உனக்கு நல்லா வாசிக்க வரும்னு நினைக்கிறேன், ஆனாலும் உன்னை ஏதோ ஒண்ணு தடுக்கிறாப்ல தெரியுது, அது என்னன்னு விசாரிக்கிறார். அப்பதான் நம்ம ஹீரோயின் மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாம் கொட்ட ஆரம்பிக்கிறா. உண்மையிலேயே நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்து பியானோனா ரொம்பவே பிடிக்கும் போல. ஏன்னா வீட்லயே வச்சிருந்தால சின்ன வயசுல ஓரளவு பிராக்டிஸும் பண்ணி இருந்திருக்கிறா. ஆனா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பியானோ வாசிக்கிறதையே முழுசா விட்டுட்டா போல தெரியுது. அதை கேட்ட நம்ம மியூசிக் வாத்தியாரு, பார் நீ கவனத்தை இதுல வை, பியானோ மேலமை, மித்த எல்லாம் தானா நடக்கும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன சொல்ற அப்படின்னு கேட்க இவளும் சரின்னு ஆர்வத்தை இந்த பக்கமா திருப்புறா. ஆனா இவன் ஏன் ஸ்பெஷலா இந்த பொண்ணுக்கு கேர் கொடுக்கறான்னு தெரியல. அது அப்புறம் பார்க்கலாம். அடுத்த நாள் இலக்கியத்தோட வாத்தியார் ஏதோ அசைன்மெண்ட் கொடுத்திருந்தாங்கல்ல, அதை நம்ம சுட்டுபுரிக்காரி முடிச்சுட்டு வந்திருக்கா போல. அவ பண்ண அசைன்மெண்ட் அவ்வளவு பிரமாதமா இருக்குதான். அவ எழுதுற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அழகா கோர்த்து கோர்த்து எழுதியிருக்கிறாளா. அப்படி இப்படின்னு சொல்லி அந்த புள்ளைய பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த நம்ம வெரோனிகா அந்த மர்டர் கேஸ் புள்ள, ஆமா எதை பார்த்து காப்பி பண்ணடி அப்படின்னு கேட்கிறா துமுறா. சுருட்டு முடிக்காரியோ எனக்கே தெரியல, திடீர்னு தோணுச்சு டபட்டபடன்னு எழுத ஆரம்பிச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அடுத்த கிளாஸ் மேக்ஸ் கிளாஸ். இந்த 5 பிள்ளைகள்ல அந்த செயின் போட்ட புள்ள இருக்கா இல்லையா, அவ இந்த கணக்குகளை ஃபார்முலாஸ் எல்லாம் மடமடன்னு எழுதுறா, கணக்குகளை சால்வ் பண்றா, போர்டுல எழுதி தள்ளிக்கிட்டே இருக்கிறா. இதை பாக்குற நம்ம ஹீரோனுக்கு ஆச்சரியம், என்ன எல்லாரும் படிக்கிற பிள்ளைங்க மாதிரி இப்படி ஷாக் கொடுக்குறாங்களேன்னு புரியல அவளுக்கு. அப்புறம் அடுத்து பெயிண்டிங் கிளாஸ். நம்ம ஹெச்எம் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பூவை அங்க வச்சு அதை எல்லாரையும் பார்த்து அழகா வரைங்க அப்படின்னு உத்தரவு இருக்கிறாங்க. வெரோனிகா மட்டும் வழக்கம் போல கண்டபடி கிறுக்கிட்டு இருக்கிறா. அசிங்கமா காட்ட முடியாத ரேஞ்சுக்கு ஏதோ கிறுக்கிட்டு இருக்கிறா. அதனால நம்ம சென்சார் பண்ணி தான் போடுறோம். என்ன பண்றான்னு பாருங்க. அந்த 5 பொண்ணுங்கள்ல மீனான ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அவ ரொம்ப சின்சியரா ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கிறா. போய் பார்த்தா அந்த பூவை அவ்வளவு தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க. நேர்ல பார்த்தாப்ல அவ்வளவு அழகா இருக்குது. ஹெச்எம்மும் அவளை பாராட்டிட்டு அவங்க வரைஞ்ச அந்த ஆர்ட் ஒர்க்கை அசிஸ்டண்ட கூப்பிட்டு எடுத்துட்டு போக சொல்றாங்க. அசிஸ்டண்டும் வந்து ரொம்ப சேஃபா அந்த பெயிண்டிங்கை எடுத்துட்டு போறா. அடுத்து நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்களும் நம்ம மியூசிக் வாத்தியாரும் காட்டுக்கு நடுவில் உட்காந்துட்டு இருக்கிறாப்ல தெரியுது. இசைங்கிறது உலகத்துல எங்க இருந்து வேணாலும் வரலாம். இந்த இயற்கையோட சத்தத்துல கூட இசை இருக்கிறதா எடுத்து சொல்றாரு. கண்ணை மூடு, எல்லாத்தையும் கவனமா கேளுன்னு சொல்ல ஹீரோயினும் கண்ணை மூடி அப்படியே அதை ரசிக்க பாக்குறாங்க. பறவைகளோட சத்தம், தண்ணி ஓடுற சத்தம்னு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமான மியூசிக்கா. கொஞ்ச நேரத்துல சட்டுன்னு கண்ணை முழிச்சா அவங்க இப்போ மியூசிக் கிளாஸ் ரூம்ல இருக்கிறாங்க. காட்டுல இருந்தவ எப்படி இங்க வந்தான்னு தெரியல, பயந்து போயிடுறாங்க. எதுக்கு பார்த்தா நம்ம மியூசிக் வாத்தியாரு சாதாரணமா நின்றுட்டு இருக்கிறார். ஆமா காட்டுக்குள்ள இருந்தோமே, நாம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு கேட்கிறா. அவரோ ஆமா சரி வா டின்னருக்கு டைம் ஆச்சு அப்படின்னு பேச்ச மாத்தி அவளை டின்னருக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அந்த டிஸ்கஷன் அடுத்து கேரி ஃபார்வர்ட் ஆகல. அங்க நம்ம மீனா டிராயிங் வரைஞ்சா இல்லையா, அவ எனக்கு பசிக்கல, நிறைய வேலை இருக்கு, நான் போலாமா அப்படின்னு கேட்க, வேலை தான் முக்கியம், நீ போமா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. நம்ம ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு லைப்ரரி பக்கம் போறா. அங்க பார்த்தா அந்த செயின் போட்ட புள்ள கணக்குல புலி மாதிரி போர்டுல நிறைய சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணா இல்லையா, அவ என்னத்தையோ எழுதி கிறுக்கி தள்ளிக்கிட்டு இருக்கிறா. ஏகப்பட்ட பேப்பரை கசக்கி அங்க போட்டுக்கிட்டு இருக்கிறா. என்ன பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு கசக்கி போட்ட பேப்பரை எடுத்து இவ பாக்குறா. பார்த்தா நிறைய மேக்ஸ் சம்பந்தப்பட்ட சம்ஸா இருக்குது. என்னது கணக்கு மேல இவ்வளவு ஆர்வமா இருந்த ஒரு பொண்ணா இருந்தா மித்த ஸ்கூல்ல இருந்து ஏன் விரட்டி விடணும் அப்படின்னு தெரியாம முழிச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா தூரமா இருந்தவ பக்கத்துல வந்து நிக்கிறாப்ல இருக்கும். என்னடி இது உனக்கு மேக்ஸ்னா அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு கேட்க, அந்த செயின் போட்ட பிள்ளையோ சொல்ல போனா எனக்கு அல்ஜிப்ரா வரவே வராது, இந்த கணக்கு அல்காரிதம் இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரவே வராது, நானே கஷ்டப்பட்டு தான் பாஸ் ஆனேன், ஆனா இப்போ இதெல்லாம் எப்படி பண்றேன், ஏன் எனக்கு மேக்ஸ் பிடிச்சிருக்குது எனக்கே புரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறா அவ. ஆனாலும் இதை எழுதுறதுக்கு சால்வ் பண்றதுக்கு பிடிச்சிருக்கிறதா சொல்றா. இதனால வரைக்கும் கணக்கு வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த புள்ள எப்படி கணக்குல புலியானான்னு தெரியல. எனக்கே ஆச்சரியமா இருக்குதுன்னு பேசிட்டு இருக்க திடீர்னு யாரோ ஆணு கத்துற அப்பல சத்தம். உடனே இவங்க 2 பேரும் சத்தம் வந்த திசை நோக்கி ஓடுறாங்க. ஒரு ரூமுக்குள்ள இருந்து தான் சத்தம் வரும். கதவு வேற பூட்டி கிடக்குது. இவங்களும் உடச்சுக்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த சுற்றுமுடி பொண்ணு, அதான் இலக்கியத்துல நல்ல பேர் வாங்கினால அதனால இவளை இலக்கியான்னு வச்சுப்போம், அந்த இலக்கியா பொண்ணு நோட்ல கிறுக்கிக்கிட்டே இங்கிருந்து போ அப்படின்னு கணத்திக்கிட்டு இருக்கா, கத்திக்கிட்டு இருக்கா, பயந்து போய் இருக்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் அங்க இருட்டுக்குள்ள ஒரு உருவம் நிக்கிறத கவனிக்கிறா. யாராவது
அப்படின்னு லைட் அடிச்சு பார்த்தா அந்த உருவம் சுவத்துக்குள்ளேயே போய் மறைஞ்சாப்ல அவளுக்கு ஃபீல் ஆகுது. சரி ஒருவேளை கனவா இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, ரிலாக்ஸா இரு அப்படின்னு சொல்லி அம்மா என்னாச்சு அப்படின்னு பொறுமையா விசாரிக்க ஆரம்பிக்கிறா. கேட்டா அவன் என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்துறதா இலக்கியா சொல்றா. யார கஷ்டப்படுத்துறா, என்னடி பேசுற அப்படின்னு இன்னொருத்தி டவுட் கேக்குறா. இந்த இலக்கியா உள்ள பெனாத்திக்கிட்டே இருக்குதுங்க. எலிசபெத்னு ஒருத்தி இருக்கிறாளாம். அவதான் இந்த இலக்கியம் சம்பந்தமான அசைன்மெண்ட் எல்லாம் அழகா எழுதுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்படி ஒரு மாதிரி பெனாத்திக்கிட்டு இருக்கிறா. அதுக்குள்ள மித்த பொண்ணுங்களும் இங்க வந்துடுறாங்க. இந்த இலக்கியாவுக்கு என்னதான் பிரச்சனை, ஏன் இப்படி பிஹேவ் பண்றான்னு வந்து விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் வெளியே ஏதோ சத்தம் கேட்கிறாப்ல தெரியும். அதனால அவங்க மெதுவா போய் பாக்குறாங்க. அங்க ஒரு உருவம் நின்னுகிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். அந்த இருட்டுக்குள்ள பார்த்து பயந்து போய் உடனே மத்த பொண்ணுங்க இருக்கிற அந்த ரூமுக்கு ஓடி போயிடுறா. உள்ள போனதும் கதவை வேற லாக் பண்றா. என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றேன்னு மத்த பொண்ணுங்க கேட்பாங்க. வெளியே யாரோ நிக்கிறாங்க, பயமா இருக்குங்கிற இவ. அப்போ நம்ம இலக்கியா, ஆமா நீ வெளியில பார்த்தா அதே ஆள் தான் என் கனவுலையும் வந்தான். எனக்கு அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு இலக்கியத்துல சொல்லி கொடுத்த அந்த எலிசபெத்துங்கிற பொண்ணை கூட அவன் தான் கஷ்டப்படுத்தினான்னு வேற சொல்றா. அதை கேட்ட நம்ம வெரோனிகா குழம்பி போய் எலிசபெத்தா அது யாரு, புது கேரக்டர் அப்படின்னு விசாரிக்கிறா. இல்லாததெல்லாம் நீங்க இல்லாத பொல்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்னும் சரியா தெரியல, நான் என் ரூமுக்கு போறேன்னு கதவை திறக்க போறா. ஹீரோயினோ வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறா. அப்போ வெளியில இருந்து யாரோ அந்த ரூமோட கதவை திறக்க முயற்சி பண்றாங்க. போச்சு அவன் உள்ள வர போறான் போல அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. ஆனா யாரும் வெளியில இருந்து உள்ள வரல. இவங்களுக்கு பயம். எதுக்குடா வம்புன்னு எல்லா பேரும் அந்த ஒத்த ரூம்லயே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒன்னா ஒரே ரூம்ல கொஞ்சம் ஃப்ரீயா தங்குறது இப்பதான் முதன்முறை. சோ ஒவ்வொருத்தரும் அவங்கள பத்தி பேசுவாங்கல்ல, எப்படி இந்த ஸ்கூலை பத்தி தெரிஞ்சது, எப்படி இந்த ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணீங்கன்னு விசாரிப்பாங்கல்ல. அப்படி விசாரிக்கும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் இவங்க அத்தனை பேருக்கும் காமனான விஷயம். அது என்னன்னா, இங்க இருக்கிற ஒருத்தர் கூட அவங்களா விருப்பப்பட்டு இந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணவே இல்லையா. அந்த இலக்கியத்துக்கான வாத்தியாரமா இருக்குதுல்ல, அந்த அம்மா தான் இவங்க எல்லாரையுமே அப்ரோச் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு வாங்கன்னு மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க போல. கூடவே இன்னொரு விஷயமும் தெரிய வருது. நம்ம இலக்கியாவுக்கும் அந்த செயின் போட்ட பொண்ணுக்கும் கனவுல ஒரே மாதிரியான ஒரு உருவம் பயமுடுத்தி வந்துட்டு இருக்குது. நம்ம வெரோனிகா அடைச்சி மென்டல் மாதிரி பேசாதீங்கன்னு இவங்களை திட்டிக்கிட்டு இருக்கிறா. நீங்க பேசுறத பார்த்தா பேய் பிசாசு இதெல்லாம் உண்மை இருக்கிறாப்ல பேசுறீங்க, அதெல்லாம் சும்மா பொய் கட்டுக்கதங்கிறா, இதெல்லாம் உங்க பிரம்மங்கிறா. மத்தவங்களோ இல்ல இது ஏன் உண்மையா இருக்க கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. இதை பத்தி நாம ஹெச்எம் கிட்ட பேசலாமேன்னு முடிவெடுக்கிறாங்க. ஹெச்எம் கிட்ட அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் முதல் வேலையா போய் நாங்க ராத்திரி ஒரு உருவத்தை பார்த்தோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஒரே மாதிரி அந்த உருவத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க, விவரிக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹெச்எம் சிரிச்சுக்கிட்டு, நீங்க எல்லா பேரும் ராத்திரி ஒரு மாத்திரை போடுறீங்க இல்லையா, அந்த மாத்திரையுடைய சைடு எஃபெக்ட் தான் இது, இல்லாததெல்லாம் இருக்கிறாப்ல உங்களுக்கு தெரியும். நாளையில இருந்து அந்த மாத்திரையை நான் நிறுத்த சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த ஹெலுசினேஷன்லாம் வராது. நீங்க எல்லாரும் உங்களோட திறமைக்காக உங்க வளர்ச்சிக்காக ரொம்ப கடுமையா உழைக்கிறீங்க. அதனால இந்த மாதிரி பிரமைகள் வருவது ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். ஆனா இன்னும் உங்க திறமை அபரிவிதமா வளரணும்னா இன்னும் நீங்க அதிகமாக உழைக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்படியே ஸ்கூல்ல நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் சும்மா சொல்லக்கூடாது, பியானோவை கொஞ்சம் அழகா பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரியே மீனா பொண்ணும் பயங்கரமா பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா பித்து பிடிச்ச மாதிரி என்னத்தையாவது எழுதி தள்ளிக்கிட்டே தான் இருக்கிறா. இன்னொரு பக்கம் அந்த செயின் போட்ட பொண்ணும் பேப்பர் போதாம தரையிலேயே உட்காந்து மேக்ஸ் சம்ஸ் எல்லாம் எழுதி தள்ள ஆரம்பிக்கிறா. கணக்குல புலி தான் அந்த செயின் போட்ட பொண்ணு. எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறா. இப்படி இவங்க 4 பேரும் பித்து பிடிச்ச மாதிரி அவங்கவங்க வேலையை ரொம்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வெரோனிகா மட்டும் இந்த ஸ்கூலுக்கு வந்தப்ப எப்படி இருந்தாலோ அப்படியே தான் இருக்கிறா. அவகிட்ட மட்டும் பெருசா மாற்றம் எதுவும் தெரியல. மத்தவங்களோட நிலைமை மட்டும் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாயிட்டே போகுது. இவங்க 4 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிளாஸ்ல பயங்கரமான அபரிவிதமான திறமை கூடிக்கிட்டே போகுது. இதையே நமக்கு திரும்ப மாத்தி காட்டிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாரோட பின்னாடியும் சில உருவங்கள் இருக்கிறத அடுத்து நம்மளால பார்க்க முடியுதுங்க. நம்ம ஹீரோயின் கூட அதை கவனிச்சாலோ இல்லவோ தெரியல, பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்கிறத நாம கவனிக்கிறோம். அந்த சத்தம் கேட்டு என்ன இவ்வளவு அருமையா வாசிக்கிறியே, இது எங்க கத்துக்கிட்ட அப்படின்னு நம்ம மியூசிக் வாத்தியார் கூட வந்து விசாரிக்கிறார். ஹீரோயினுக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, சொல்லப்போனா எனக்கு இந்த மியூசிக்கே பெருசா தெரியாது, அப்படி இருக்க எப்படி நான் இந்த மியூசிக்கை வாசிச்சேன்னு எனக்கு ஒன்னும் பிடிபடல அப்படின்னு ஹீரோயினே சொல்றா. ஆனா வாச்சதவ தான். அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸா பேசிக்கிட்டு ஒரு மாதிரி நெருங்கும் போது ஹெச்எம் கரெக்டா அங்க வந்துடுறாங்க. அப்புறம் தான் புள்ளைய வெளியில கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க. இங்க பாரு, வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீ வாத்தியார் வேலை மட்டும் பாரு, எக்ஸ்ட்ராவா எதுவும் பண்ணாத அப்படின்னு எச்சரிச்சு அங்க இருந்து அனுப்புறாங்க போல தெரியுதுங்க. அப்புறம் டின்னர் டைம். நம்ம வெரோனிகா கபகபன்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஏன் இவ்வளவு வேகமா சாப்பிடுற, ஒழுங்கா சாப்பிடு அப்படின்னு நம்ம ஹெச்எம் கூட பொறுமையா சொல்லி பாக்குறாங்க. ஆனா நம்ம வெரோனிகா தான் அராத்தாச்சே, ஆமா நான் அப்படிதான் சாப்பிடுவேன் என்னங்கிற அப்படின்னு முறைக்கிறா. அங்க நம்ம மீனா காணோம், அவ எங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் விசாரிச்சா பதில் வர்றதுக்குள்ள நம்ம இலக்கியா எனக்கு பசிக்கல, நாம ரூமுக்கு போறேன் அப்படின்னு வேகமா அங்க இருந்து கிளம்ப போறா. நம்ம ஹீரோயின் கேட்ட கேள்விக்கு ஹெச்எம் கிட்ட இருந்து இன்னும் பதில் வரல. பதில் சொல்ற மாதிரியும் தெரியல. அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நம்ம கணக்குல புலி அவளை காட்டுறாங்க. அவ இப்பயும் சாப்பிடுற இந்த நேரத்திலையும் கணக்கு போட்டுக்கிட்டு கணக்கை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா போல தெரியுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் அம்மா கிட்ட பேசலாமேன்னு ஹெட் மாஸ்டர் ரூம்ல இருக்கிற அந்த போன்ல பேசுறதுக்காக போறாங்க. லேண்ட்லைன் போன் எல்லாம் இல்ல போல, இவங்க கிட்ட இருந்து வாங்கின எல்லா போனும் ஹெச்எம் கிட்ட
கிட்ட இருக்குது, ஹெச்எம்மோட ரூம்ல இருக்குது, வந்து இவங்க முன்னாடி பேசிட்டு போகணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து என் போனை கொடுங்க, நான் வெளியில போய் பேசிட்டு வரேன்னு சொல்ல ஹெட் மாஸ்டர் அதெல்லாம் முடியாது, இதோ பார் சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன் ஆனாலும் சார்ஜ் ஏறல பாரு, சார்ஜே இல்ல அப்படின்னு ஒரு பிட்ட போடுறாங்க. இப்போ நீ பேசணும்னா சார்ஜ் போட்டு இங்கேயே உட்காந்து பேசினாதான் உண்டு, பாருங்க சார்ஜ் இல்லாம ஜீரோல சார்ஜை வச்சுட்டு இப்போ வேற மாட்டிட்டு சார்ஜ் ஆகுது, பேசுறதா இருந்தா சார்ஜ் போட்டுக்கிட்டு இங்கேயே உட்காந்து பேசுங்கிறாங்க. அவளை உட்கார வைக்கிறதுக்கு தான் இந்த ட்ரிக் போல. ஹீரோயினும் பயந்துகிட்டே அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா. எதிரில் நம்ம ஹெச்எம் குறுகுறுன்னு இவளையே வேற பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. நம்ம ஹெச்எம் உட்காந்துட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய பெயிண்டிங் இருக்கு இல்லையா, ஒரு பெயிண்டிங் வச்சிருக்காங்கல்ல, அந்த பெயிண்டிங்கோட கடைசியில டிசி அப்படின்னு எழுதி இருக்குதுங்க. பொதுவா ஒரு பெயிண்டிங்கை வரைஞ்ச அந்த பெயிண்டிஸ்ட் தான் கடைசியில அவங்களோட பேரை சிக்னேச்சர் மாதிரி எழுதி வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் டிசின்னு ஒரு சிக்னேச்சர் இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு இதை எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படின்னு தோணுது. வேகமா அம்மா கிட்ட பேசிட்டு போனை ஹெச்எம் கிட்ட கொடுத்துட்டு வெளியில வராங்க. அங்க நம்ம இலக்கியா ஒரு மாதிரி கத்தி அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோயினை கூப்பிடுறா. என்னாச்சு அப்படின்னு இவளும் வந்து கேட்க இலக்கியா கடைசியா அவ எழுதுனதை காட்டுறாங்க. ஹீரோயினும் வாங்கி அதை ரீட் பண்றா. படிச்சு பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்குது. ஆனா இப்பதான் அவளோட திறமை நல்லா வளர்ந்துருந்தது, அழகா எழுதிக்கிட்டு இருந்தாலே இப்ப என்ன மறுபடியும் வேதாளம் முருங்கமலத்துல ஏறினாப்ல ரொம்ப கேவலமா எழுதிட்டு இருக்கிறாளே அப்படின்னு கேட்டா, எலிசபெத் தான் எனக்கு இந்த இலக்கியத்தை எழுதுறதுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்போ வேற ஒருத்தன் என் தலைக்குள்ள உட்காந்து தொண பேசிக்கிட்டே இருக்கிறான், அவன் என் மேல ரொம்ப கோவமா இருக்கிறான், நம்ம எல்லாரும் சாக போறோம் அப்படிங்கிற மாதிரி பெணாத்த ஆரம்பிச்சிட்டா. நம்ம ஹீரோயினும் என்னடி பேச வர அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து இந்த மீனா பொண்ணு இருக்கா இல்லையா, பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவாளே, அவளோட ரூம்ல இருந்து வெளியில தண்ணி மாதிரி ஏதோ லீக் ஆயிட்டு போயிட்டு இருக்குது. பார்த்தா அது முழுக்க பெயிண்ட் தான். ஹீரோயினும் என்னன்னு செக் பண்றதுக்காக உள்ள போய் பாக்குறாங்க. அவ பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. சாப்பிடாம கொள்ளாம தூங்காம கொள்ளாம ஃபுல்லா பெயிண்டிங்னு அதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கா போல தெரியுது. ரூம் ஃபுல்லாவே பெயிண்டிங்கா தான் இருக்குது. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அவ வரைஞ்ச எல்லா பெயிண்டிங்லயுமே டிசின்னு எழுதி இருக்கிறத கவனிக்கலாம். ஆனா இவளோட பேரு டிசி கிடையாது. எப்பயோ யாரோ வரைஞ்சு வச்ச அந்த பெயிண்டிங்ல இருந்த அதே சிக்னேச்சர் டிசிங்கிறது இவ ஏன் கையெழுத்து போடணும், இவ வரைஞ்ச அந்த டிராயிங்ல ஏன் கையெழுத்து போடணும், பெயிண்டிங்ல ஏன் கையெழுத்து போடணும், என்னடி இதெல்லாம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவ உடனே எனக்கு தாகமா இருக்குன்னு சொல்லி அவ ஆசையா மீன் வளர்த்தா இல்லையா, அதனாலதான் இவளை நம்ம மீனானே கூப்பிட்டோம். அந்த மீன் வச்சிருந்த அந்த டேங்கை அப்படியே எடுத்து லபக்கு ஊத்தி குடிக்க ஆரம்பிக்கிறா. அதுல அந்த மீன் செத்து கிடக்குதுங்க. அந்த மீனுக்கு சாப்பாடு கூட ஒழுங்கா போடல போல, அதனாலதான் மீன் செத்து போய் கிடக்குது. அதை கூட யோசிக்காம உட்காந்து பெயிண்டிங்னு வரைஞ்சு தள்ளி இருந்திருக்கா போல. அந்த செத்து போன மீனோடையே தண்ணியையும் குடிச்சிருக்கா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயம். இந்த பக்கம் நம்ம இலக்கியா வேற ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்கா. அந்த பக்கம் நம்ம மீனா அவளோட நிலைமையும் மோசமாகிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை, இங்க ஏதோ பெருசா ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வேகமா லைப்ரரி இருக்குல்ல அந்த பக்கம் போறா. அந்த பெயிண்டிங்ல வரக்கூடிய டிசிங்கிற அந்த சிக்னேச்சரை பத்தியும் அடிக்கடி நம்ம இலக்கியா சொல்ற எலிசபெத்துங்கிற அந்த பொண்ணை பத்தியும் தெரிஞ்சுக்கலாமே தான் இங்க வந்திருக்கிறா. அவங்கள பத்தி சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறா. லைப்ரரியில இருக்கிற எல்லா பழைய புத்தகங்களையும் புரட்டி பாக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருதுங்க. டிசி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா தாமஸ் கோல் அப்படிங்கிற ஒரு பெயிண்டரோட பேரு. தாமஸ்ல இருந்து டி, கோல்ல இருந்து சி, அதான் டிசின்னு அவரு கையெழுத்துப்படுவார் போல. அவரு நிறைய அற்புதமான பெயிண்டிங் எல்லாம் வரைஞ்சு வச்சிருக்காரு. ஆனா அவரு அவரோட மாஸ்டர் பீஸ பிரமிப்பா ஒரு அழகான பெயிண்டிங்கை வரைஞ்சிட்டு இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு போல பாவம். அவர் அப்படி கடைசியா ஒரு பெயிண்டிங்கை பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே இறந்து போனார் இல்லையா, அந்த பெயிண்டிங்கும் இப்போ நம்ம மீனா வரைஞ்சிட்டு இருக்கிற பெயிண்டிங்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்குது. ஒரே தீம்ல தான் ரெண்டு பேரும் வரைகிறாங்க. அதே மாதிரி எலிசபெத்னு ஒரு பொண்ணை பத்தி மீனா சொல்லிட்டு இருந்தா இல்லையா, எலிசபெத்துங்கிற பொண்ணை பத்தி சொன்னது யாரு, நம்ம இலக்கியா. அந்த எலிசபெத்துங்கிறவ தன்னோட 26 வயசுலயே இறந்திருக்கிறா போல பாவம். நம்ம இலக்கியா கிளாஸ்ல எழுதுற அந்த எழுத்துக்கள், அந்த ஹேண்ட் ரைட்டிங் அசலா நம்ம எலிசபெத்தோட ஹேண்ட் ரைட்டிங் தான். அதே மாதிரி எலிசபெத் அவங்க எழுத நினைச்ச ஒரு இலக்கியத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாங்க. இப்போ அதே இலக்கியத்தை தான் நம்ம இலக்கியா புள்ள வரையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா, எழுதுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோனுக்கு ஷாக்கா இருக்குது. சரியா, அப்ப நம்ம வெரோனிகா புள்ள அங்க வராங்க. இவ தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை எல்லாம் வெரோனிகா கிட்ட எடுத்து சொல்றா. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோயினும் நிறைய மியூசிக் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அந்த பியானோல, அந்த மியூசிக் எல்லாம் வெல்கம் அப்படிங்கிற ஒருத்தவரோட மியூசிக்கா. அவர் என்ன மியூசிக் போட்டாரோ கம்போஸ் பண்ணி வச்சிருந்தாரோ அதைத்தான் நான் வாசிட்டு இருக்கிறேன், ஆனா அவர் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறா. இதையெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஏதாவது வித்தியாசமா தெரியுதா அப்படின்னு கேட்கிறா. ஆனா நம்ம வெரோனிகா புள்ள மட்டும் இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்லை. உங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்ப நம்ம ஹீரோனுக்கு வழக்கம் போல ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுங்க. விண்டோ பக்கத்துல இவங்களும் மெதுவா போய் பாக்குறாங்க. ஜன்னல் பக்கத்துல அங்க ஆயிரக்கணக்கில் வவ்வால்கள் அப்படியே கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வருதுங்க. பயந்து போயிடுறா. ஆனா அடுத்த நொடி பார்த்தா கண்ணாடி எல்லாம் உடையல, அது அப்படியே அதே இடத்துல தான் இருக்குது. இவதான் இல்லாததை இருக்கிறாப்புல கற்பனை பண்ணிக்கிட்டு பயந்துட்டு இருக்கா போல. நம்ம வெரோனிகா வேற அங்க இல்லையா, ஏய் வெரோனிகா எங்கடி போன அப்படின்னு பின்னாடியே கத்திக்கிட்டே இவளும் லைப்ரரியை விட்டு வெளியில வரா. அப்போ அவளுக்கு மட்டும் நிறைய உருவங்கள் இருக்கிறாப்புல தெரியுது. இவள் அந்த இடத்தை விட்டு போக முடியாதபடி வழிமறிக்கிறாப்புல இருக்குது. ஹீரோயின் பயந்துகிட்டு ஒரு கார்ட்டனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ அங்க ஒரு மொட்டை ஹானு வந்து கத்துவான் பாருங்க, பயந்து போயிட்டா. இவ பயந்து கீழே விழுந்துருவா. அந்த காட்டன் துணி அவங்க மேல விழுந்துருது. காட்டனுக்குள்ளேயே ஏதோ
ரெண்டு உருவம் ஹீரோயின் பக்கத்துல வர்றாப்ல தெரியும். ஹீரோயின் பதறி போய் துடிக்கிறா. நல்ல வேலை அப்ப நம்ம வெரோனிகா அங்க வந்து அந்த காட்டனை எடுத்து விட்டுறா. இவ பதறிக்கிட்டே நீ அதை பாத்தியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு வெரோனியா புள்ள ஆமா அந்த உருவத்தை பார்த்தேன், ஆனா இங்க பாக்கல அப்படின்னு சொல்றா. அவளுக்கும் அந்த உருவங்கள் எல்லாம் வேற வேற இடத்துல தெரியுது போல ஒத்துக்கிறா. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு வெளியில இருக்கிற ஒரு பெஞ்சில உட்காந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்ம வெரோனிகாவும் அவளோட தன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஹீரோயின் கிட்ட ஓபனா இப்ப பேச ஆரம்பிக்கிறா. இவளுக்கு எல்லா உருவங்களும் தெரியுதான், ஆனா அதெல்லாம் அவளுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இல்லையா. அதை விட மோசமான விஷயங்களை நான் வாழ்க்கையில பாத்துருக்கிறேங்கிறதுனால இதையெல்லாம் நான் பெருசுபடுத்தல அப்படின்றா வெரோனிகா. என் மேல ஒரு கொலைகேஸ் இருக்குல்ல, அட்டெம்ப்ட் மர்டர்னு சொல்லிருப்பாங்கல்ல, அது ஏன்னு தெரியுமா? எங்க அம்மா ரெண்டாம் தரமா ஒரு ஆளை கட்டிக்கிட்டாங்க. அந்த ஆளு எப்ப பார்த்தாலும் என் அம்மாவை அடிச்சுக்கிட்டே இருந்தான். எங்க அம்மா அடி வாங்கிட்டு இருப்பா, திருப்பி ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டா. நாள் போக 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 அது இன்னும் மோசமாயிட்டே போச்சு. ஒரு நாள் கிச்சன்ல இருந்து ஒரு சின்ன கத்தி எடுத்துட்டு அந்த ஆளோட நெஞ்சிலேயே குத்தி விட்டேன். அவருக்கு ஒன்றும் பெருசா ஆகல, ஆனா அதுக்கு பிறகு எங்க அம்மாவை அடிக்கிறத அவர் நிறுத்திட்டார். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா ஐயோ பாவம்னு எல்லாரும் என்ன பரிதாபமா ஒரு பார்வை பார்ப்பாங்கல்ல, அந்த பார்வை தான் எனக்கு பிடிக்காது. அதனாலதான் இந்த விஷயத்தை பத்தி நான் வெளியில யார்ட்டையும் சொல்லலங்கிறா. இந்த கதையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குதுங்க. அப்ப அவளுக்கு ஒரு யோசனை தோணுது. வெரோனிகா கிட்ட இந்த ஸ்கூல்ல நடக்கிற இந்த விஷயம் எல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முதல்ல இந்த ஸ்கூலுக்கு வந்தப்ப பார்த்த அந்த பழைய ரூமுக்கு போறாங்க. அதே ரூம் தான் ஆரம்பத்துல நம்ம ஹீரோயின் பார்த்தப்போ இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தடை செய்யப்பட்ட பகுதி, ஸ்டூடெண்ட்ஸுக்கு போக கூடாதுன்னு ஹெச்எம் சொன்னாங்க இல்லையா, அதே ரூம் தான். அந்த ரூமே பாலடைஞ்சு போய் கிடக்குது. உள்ள ஏகப்பட்ட போட்டோஸ் சிலைங்கன்னு நிறைய விஷயங்க கிடக்குதுங்க. அங்க இருக்கிற ஒரு லாக்கரை நம்ம ஹீரோயின் திறக்கிறா. உள்ள பாத்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. இந்த ஸ்கூல்ல படிச்சு வெளியில போயிருப்பாங்கல்ல அந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸுகளோட ரெக்கார்ட்ஸ் தான். ஒவ்வொன்னா பார்க்க இவளுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. இவங்கள மாதிரியே அவங்களும் கிட்டத்தட்ட வித்தியாசமான உருவங்களை பார்த்திருக்காங்க. மனநல மருத்துவர்கிட்ட இந்த மாதிரி வித்தியாசமான உருவங்களை நாங்க பாக்குறோம் அப்படின்னு அவங்க புலம்பிருப்பாங்க, கவுன்சிலிங் போயிருப்பாங்க. அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல எல்லாம் இப்போ இந்த பிள்ளைங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்களோ அதே கம்ப்ளைண்ட்ஸ் அப்பவும் இருந்திருக்குது. இப்போ நம்ம மீனா எப்படி பித்து பிடிச்சாப்ல இருக்கிறா, செத்த மீன் கிடந்த அந்த தண்ணியவே குடிச்சால அந்த நிலைமையில அப்ப இருந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸ்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. கடைசியில அவங்க நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தா அவங்க அத்தனை பேருமே இறந்தும் போயிருக்காங்க. அங்க இருக்கிற எல்லா ரிப்போர்ட்ஸுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தாங்க, எல்லாரும் இறந்து போயிருக்காங்க போல தெரியுது பழைய ஸ்டூடெண்ட்ஸ்கள் எல்லாம். அப்போ கரெக்டா இவங்க இருக்கிற அந்த ரூமுக்குள்ள யாரோ வர மாதிரி தெரியும். அப்போ வெரோனிகா நம்ம ஹீரோயினை மட்டும் ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு அவ அங்கேயே கெத்தா நிக்கிறா. உள்ள வரது யாருன்னு பார்த்தா நம்ம ஹெச்எம் தான். வந்ததுமே அந்த அம்மா தெரியும் நீ தான் இந்த சேட்டையை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்னு அவளை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வெரோனிகா எதுக்கும் தயங்குற மாதிரி இல்ல, அப்பயும் திமிரா தான் நின்றுட்டு இருக்கா. அங்க இருக்கிற இந்த பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு ஹெச்எம் புரிஞ்சுக்கிறாங்க வெரோனிகா இருக்கிற எல்லா டீடைல்ஸையும் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதனால இன்னும் அவங்க காண்டாறாங்க. இதெல்லாம் நீ மட்டும் தான் படிச்சியா இல்ல கூட வேற யாராவது வந்து அவங்களும் படிச்சாங்களா அப்படின்னு விசாரிக்க வெரோனிகா இல்ல நான் மட்டும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. உடனே நம்ம ஹெச்எம் அந்த ரூம் ஃபுல்லாவே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோயின் இல்ல, எப்படி அந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியில போனான்னு தெரியல. ஹெச்எம் வெரோனிகா கிட்ட உனக்கு நான் நிறைய டைம் கொடுத்தேன், நிறைய சான்ஸ் கொடுத்தேன், ஆனா நீ மாறவே மாட்டேங்கிறேல, திருந்தவே மாட்டேங்கிறேல, அவ்வளவுதான், இனி உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, உன்னை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு மாதிரி டெரரா பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்ப வெரோனிகா பின்னாடி ஏகப்பட்ட உருவங்கள் நிக்கிற மாதிரி தெரியும். அப்படியே அங்க சீனு கட்டாதுங்க. அவ பயந்துகிட்டே திரும்புவா, சீன் அங்க கட்டு. வெரோனிகாக்கு அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவ வேக வேகமா மத்த 3 பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அவங்களையும் எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறா. எல்லாரோட ரூம் கதவையும் தட்டுறா, ஆனா யாரும் கதவை திறந்த பாடு இல்ல. அப்போன்னு பார்த்து அந்த பில்டிங்கே ஒரு மாதிரி அதிருது, நிலநடுக்க ஏற்பட்டாப்ல ஷேக் ஆகுது. அதை பார்த்து பயந்து போய் இவ ஒரு பக்கமா உட்காருவா. அடுத்த நொடி பார்த்தா எல்லாமே இப்ப நார்மல் மோட்ல இருக்குது, நார்மலா தான் தெரியுது. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அவளுக்கு ஒரு மியூசிக் சத்தம் கேக்குங்க. அவள் அப்படியே வசியம் பண்ணாப்ல அந்த மியூசிக் கேட்டுக்கிட்டே இருக்கும். இவளும் வசியத்துக்கு உட்பட்ட மாதிரி அதை கேட்டுக்கிட்டே அப்படியே வந்துட்டு இருக்கா. அந்த சத்தம் எங்க இருந்து வருது, அந்த மியூசிக் எங்க இருந்து வருது? வெரோனிகா ஒரு ரூம்ல போய் மாட்டினா இல்லையா, இவளும் அந்த ரூம்ல இருந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் படிச்சா இல்லையா, பழைய ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்டு, அந்த ரூம்ல இருந்து தான் அந்த சத்தம் கேக்குது. இவளும் அந்த சத்தத்தை கேட்டு அந்த ரூமுக்குள்ள போறா. இப்ப போனா அந்த ரூம் ரொம்ப அழகா நீட்டா இருக்குதுங்க. ஒரு பியானோ அதுல இருக்குது. அங்க நம்ம வில்காம் பியானோ வச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் முன்னாடி சொன்னாங்க இல்லையா, அந்த ஆளோட மியூசிக்கை தான் முன்ன பண்ண பார்க்காத பழகாத அந்த ஆளோட மியூசிக்கை தான் வாசிக்கிறதா, அவர்தான் அந்த மியூசிக்கை வாசிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கிறார். இவளும் நோக்கி போயிட்டே இருக்கிறா. அதே சமயம் அந்த ரூம்ல தான் ஹெச்எம், அசிஸ்டன்ட், அப்புறம் நம்ம மேக்ஸ் வாத்தியார், கணக்கு வாத்தியார் 3 பேர் இருக்காங்க. அங்க அந்த அசிஸ்டன்ட் ஹெச்எம் கிட்ட என் பையன் திரும்ப வந்துருவான்ல, நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்கல்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க, ஹெச்எம் கண்டிப்பா உதவி பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து வாவ் கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு போலயே அப்படிங்கிறாங்க. அந்த புள்ளைய டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்ப்பா, அவ பண்றத பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. இவ அந்த வெல்காம் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறா. அப்புறம் அந்த ரூம்ல நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியும் தெரியுது. அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா நம்ம வெல்காம் மறைஞ்சிடறாரு. நம்ம ஹீரோயின் மட்டும் தான் தனியா பியானோ வாசிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கா. அவங்க வாசிக்க இன்னும் நிறைய ஆவிங்க
குழந்தைங்க அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹெச்எம் இவங்க எல்லாருமே உனக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறா. அந்த கூட்டத்துல நம்ம ஹீரோயினுக்கோ தன் அப்பாவும் நிக்கிற மாதிரி தெரியும். அதே கூட்டத்துல முன்னாடி பார்த்த அந்த மொட்டை ஆவி அவரும் இருக்கிறாப்ல தெரியும். நம்ம ஹீரோயினை பேய் மாதிரி வந்து பயமுடுத்தினவர் அந்த மொட்டை தான். அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து என்னோட பாட்ட வாசி அப்படிங்கிறான். ஹெச்எம் உடனே அவனை கண்டுக்காத, அவன் ஒரு உண்மையான ஆர்டிஸ்டே கிடையாது, நீ வாட்டுக்க வாசிக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினும் எதையும் கேட்காம தொடர்ந்து பியானோ வாசிக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான வெளிச்சம் பார்த்தா அது ஒரு டோர், ஒரு கதவு மாதிரி தெரியுது. இதை பாக்குற நம்ம ஹெச்எம்க்கு ஷாக். இவ்வளவு சீக்கிரமா இது நடக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஷாக் ஆறாங்க, பிரமிக்கிறாங்க. அந்த வெளிச்சம் அந்த பியானோ மேல அங்க இருக்கிற போட்டோஸ் மேல எல்லாம் பட ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த பொருட்கள் இருந்து புகை மாதிரி ஏதோ ஒண்ணு எழ ஆரம்பிக்குது. டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த ஆவிகள் எல்லாம் அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா அந்த மொட்டையன் இது என்னோட முறை அப்படின்னு வேகமா ஓடியாராம், பயமுறுத்துறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. அடுத்த நொடி பார்த்தா இவ வழக்கம் போல தன்னோட மியூசிக்கல் கிளாஸ் ரூம்ல தான் இருக்கிறா. எதுக்கு அந்த மியூசிக் வாத்தியார் இருக்கிறார், இவ வாசிக்கிறத ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஒரு நொடி அங்க இருந்தேன், அடுத்த நொடி இங்க நிக்கிறேன், எனக்கு ஒன்னும் புரியலையே என்ன நடக்குதுன்னு அந்த மியூசிக் டீச்சர் கிட்ட டவுட் கேட்டுட்டே இருக்கிறா. கேள்வி மேல கேள்வி. நான் எங்க இருந்தேன், எப்படி வந்தேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வெரோனிகா எங்கன்னு கேள்வி மேல கேள்வி. மியூசிக் வாத்தியாரோ அமைதியாரு, வெரோனிகாவோட ப்ராக்ரஸ் எங்க அம்மாவுக்கு பிடிக்கல, அதனால பெருசா ஹோப் வச்சுக்காதங்கிறாப்ல அவர் பேசுறாரு. அப்பதான் தான் வாசிக்கிறத இவன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கறத அந்த புள்ள கவனிக்குது. ஆமா ஏன் மியூசிக்கை நீ ஏன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு வில்காம பத்தி உனக்கு தெரியுமான்னு விசாரிக்கிறார். மியூசிக்ல பல விஷயங்களை சாதிக்க வேண்டிய மனுஷன், ஆனா அதுக்குள்ளேயே பாவம் அவர் இறந்து போயிட்டார். இப்போ உன் மூலமா அவரோட மியூசிக் இந்த உலகத்துக்கு வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறாப்ல. ஹீரோயின் என்னையா சொல்ற அப்படின்னு கத்துறா. அவ்வளவுதான், அவரோட டைம் முடிஞ்சு போச்சு, அவர் காலம் முடிஞ்சு போச்சு, அவர் செத்தும் போயிட்டாரு. அப்புறம் எப்படி ஏன் உருவத்தை, ஏன் லைஃப, ஏன் நேரத்தை அவரோட மியூசிக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்க இருக்கிற அந்த ரெக்கார்டிங் மிஷினை போட்டு உடைச்சிடுறாங்க. அப்புறம் கத்தி கூப்பாடு போட்டு அங்க இருக்கிற எல்லா வாத்தியாரையும் கூப்பிட்டு வெரோனிகா எங்க அப்படின்னு விசாரிக்கிறா. அதுக்கு நம்ம ஹெச்எம் ரொம்ப சிம்பிளா அவ போயிட்டா அப்படின்னு ரெண்டே வார்த்தையில பதில் சொல்றாங்க. பொய் சொல்றீங்க, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்த்துட்டேன், படிச்சுட்டேன், இங்க படிச்ச அந்த பழைய பொண்ணுங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், அவங்க கதையெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹெச்எம் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்லாம தான் அந்த உண்மையெல்லாம் இப்ப அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்கூலுக்கு அடங்காத பிரச்சனை செய்யற பொண்ணுங்களை தேர்ந்தெடுத்து, ஸ்கூலுக்கு அடங்காத பிரச்சனை செய்யக்கூடிய பொண்ணுங்களை தேர்ந்தெடுத்து அவங்க இங்க வர வைப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் தினமும் சாப்பிடுறதுக்கு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க இல்லையா, கேட்டா கான்சன்ட்ரேஷன் வளரும் அப்படின்னு சொன்னாங்க, திறமை வளரும் சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த மாத்திரை அதற்கான மாத்திரையே இல்ல. அது அவர்களுடைய உடம்ப பலவீனப்படுத்தும், அவர்களுடைய மனசை பலவீனப்படுத்தும். அதுக்காக தான் அந்த மாத்திரை கொடுக்குறாங்களா. எதுக்கு இப்படி செய்யறாங்கன்னா உடம்பும் மனசும் பலவீனப்பட்டு இருக்கும் போதுதான் ஆவிங்க அவங்க உடம்புல ஏறுறதுக்கு வசதியா இருக்குமா. இந்த உலகத்துல நிறைய ஜீனியஸ் இருந்திருப்பாங்கல்ல, கலையில, இலக்கியத்துல, இசையில, படிப்புலன்னு சாதிக்க வேண்டிய பல ஜீனியஸுங்க சின்ன வயசுலயே இறந்து போயிருப்பாங்கல்ல. அப்படி இறந்து போன அந்த ஜீனியஸ உங்களை மாதிரி பலவீனமான பூமிக்கு பாரமா இருக்கிற பொண்ணுங்களோட உடம்புல அந்த ஆவிகளை வர வைப்பாங்களாம். நம்ம மியூசிக் வாத்தியார் கூட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பார்ல, நாங்கெல்லாம் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிக்கணும்னு பிள்ளைங்க கேட்கல, நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்ல, ஏன்னா நீங்க தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டே, நீங்க இசைக்கருவியை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க தான் கருவியேன்னு சொன்னார்ல, அது இப்ப புரியுதா. இவங்க தான் கருவி. யாருக்கு? அந்த இறந்து போன ஜீனியஸுகளுக்கு. ஆவிகள் தான் இசைக்கருவிகளை தேர்ந்தெடுக்கிறாப்ல இங்க வரக்கூடிய பொண்ணுங்களை தேர்ந்தெடுக்குதுங்க, அந்த உடம்ப தேர்ந்தெடுக்குதுங்க. அவங்க உயிரோட இருக்கும்போது முடிக்காத பல ஜீனியஸான விஷயங்களை இந்த பொண்ணுங்களோட உடம்புல இறங்கி செஞ்சு முடிக்கணும்னு விரும்புறாங்க. அப்படி அந்த ஜீனியஸுக உடம்புல இறங்கி நிறைய மியூசிக் போடுவாங்க. அதை மியூசிக் வாத்தியாரை ரெக்கார்ட் பண்ணி அந்த மியூசிக்கை நான் தான் போட்டேன்னு நல்லா காசு பார்ப்பான், பேரு தட்டுவான். நிறைய பெயிண்டிங் வரைவாங்கல்ல, டிசின்னு சிக்னேச்சர் போட்டு, அந்த பெயிண்டிங் எல்லாம் நான் தான் வரைஞ்சேன்னு இங்க இருக்கிற நம்ம ஹெச்எம் பேரு வாங்கிக்கும், புகழ வாங்கிக்கும். அதே மாதிரி கணக்குல நிறைய ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்றாங்க இல்லையா, உடம்புல இறங்கி ஆவிங்க, அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நான் தான் சால்வ் பண்ணேன், அந்த தியரியை நான் தான் எழுதுன்னு சொல்லி கணக்கு வாத்தியாரு பேரும் புகழையும் தட்டிப்பாரு. கூடவே இந்த பிஹெச்டி பட்டப்படிப்பு அதெல்லாம் முடிக்கிறதுக்கு இதெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது போல. அதுக்காகத்தான் இதெல்லாம் பண்றோம்னு சொன்னதும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கோவத்துல கத்துறா. இது எங்களோட வாழ்க்கை, இது எங்களோட உடம்பு, தயவு செஞ்சு எங்க உடம்புல இருந்து அவங்கள வெளியில அனுப்புங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறா. ஹெச்எம்மோ அதெல்லாம் எங்களால பண்ண முடியாதுமா, ஆல்ரெடி அவங்க உடம்புக்குள்ள வந்துட்டாங்க, அவங்க முடிக்க வேண்டிய அந்த வேலையை டெஃபினட்டா முடிச்சாகணும், இந்த மாதிரி அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு நீங்க பாக்கியம் பண்ணியிருக்கணும், உங்க உடம்பு பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படி இப்படின்னு பேசுது அந்த அம்மா. இல்ல அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு அடம்பிடிச்ச, உங்க அப்பா அடிக்கடி உன் கனவுல வராருல, இனிமே ஜென்மத்துக்கு அவர் ஒரு கனவுல வராத மாதிரி பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு ஹெச்எம் மிரட்டுறா. இவளுக்கு சந்தோஷமே அப்பப்பா அந்த அப்பா கனவுல வந்து போறதுதான். இப்படி சொல்லி மிரட்டுறதுனால இவ கடுப்புல அங்க இருந்து வேகமாக்கல வெளியில கிளம்பிடுறா. பின்னாடியே ஹெச்எம்மோட
ஹீரோயினோட பையன் அந்த மியூசிக் வாத்தியார் வந்து சமாதானம் பண்ண முயற்சி பண்றாரு. அவருக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் போல தெரியுது. அதனால தான் அமைதிப்படுத்த முயற்சி பண்றாரு. ஆனா இவளோ நீங்க எல்லாரும் எங்களை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு கோவமா கத்துறா. அப்போ நம்ம இலக்கியா அந்த பக்கம் கத்துறாப்புல தெரியுது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு இவ பயந்து போய் அவளை தேடி போனா அங்க அவ கையை அறுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இனி என்னால அவங்க சொல்றத பண்ண முடியாது, இதை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோயின் பயந்து போய் நான் உடனே போலீஸுக்கு கால் பண்றேன், போலீஸை கூப்பிடுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க நம்ம மியூசிக் வாத்தியாரு அதெல்லாம் அவசியம் இல்ல, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் திட்டுறா, இல்ல போலீஸுக்கு முடியலன்னா குறைஞ்சபட்சம் ஆம்புலன்ஸுக்காவது கால் பண்ணணும், இவளுக்கு உதவி பண்ணணுங்கிறா. அதுக்காக ஹெட் மாஸ்டரோட ஹெச்எம்மோட ரூமுக்கு போறா. ஏன்னா அங்கதானே அந்த போன் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. பின்னாடி நம்ம மியூசிக் வாத்தியாரும் ஓடி வராரு. ஆனா அவளை தடுக்காம அந்த ஆபீஸ் ரூமோட சாவி எடுத்து கொடுக்குறாரு. சாஃப்ட் கார்னர் இருக்குல்ல அதனால. அப்போன்னு பார்த்து நம்ம இலக்கியா மாடியில இருந்து பொத்துன்னு கீழே குச்சிடுறாங்க. இந்த சீனை தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்திருப்போம். மங்களகரமா யாரோ குதிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தல, இவ குதிக்கிறது தான் நாம பார்த்திருப்போம். இதெல்லாம் படத்துல ஓகே, ஆனா நிஜத்துல ஒருபோது இந்த மாதிரி முட்டாத்தனம் பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். டிஸ்க்ளைமர் போட்டாச்சு. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு கதறிக்கிட்டு ஓடி வரா. அதுக்குள்ள அவ்வளவு உயரத்துல இருந்து எல்லாத்தையும் உடைச்சு கீழே விழுந்தவ துடிதுடிச்சுக்கிட்டு இருக்கிறா பாவம். நம்ம மியூசிக் வாத்தியாரு இவளை நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல போய் அந்த வேலையை பாருன்னு வேகமா அனுப்பி வைக்கிறார். உடனே அவளும் வேகமா அந்த ஆபீஸ் ரூம் பக்கம் போறா. அங்க இருக்கிற பாதி போனுங்க இன்னும் சார்ஜ் ஏறாம கிடக்குதுங்க. நிறைய சார்ஜ் இல்ல, ஆன் பண்ணி பார்த்துட்டு தூக்கி போட்டுட்டு இருக்கா. எப்படியோ ஒரு போன்ல மட்டும் அரைகுறையா சார்ஜ் இருக்கும். அதை வச்சு போலீஸுக்கு ஆம்புலன்ஸுக்கு எல்லாம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறா. அப்புறம் மத்த பொண்ணுங்களையாவது காப்பாத்தலாமேன்னு அந்த மீனா பொண்ணோட ரூமுக்கு வரா. மீனா தானே அந்த பெயிண்டிங் பண்ணிட்டு இருப்பா. அங்க பார்த்தா ஆல்ரெடி நம்ம மீனா செத்து கிடக்குறா. மிச்சம் இருக்கிறது அந்த செயின் போட்ட பொண்ணு தான். சோ அவளை பாக்குறதுக்காக போறா. கணக்குல புலி இருப்பாள்ல அவளோட ரூமுக்கு. அவ கிறுக்கு மாதிரி சொன்னதையே திரும்ப சொல்லிட்டு அங்க தொடர்ந்து கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறா. நம்ம ஹீரோயின் அவ கண்ணத்துல பலார்னு ஒரு அடி கொடுத்து அவளை பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு வராங்க. அதே சமயம் மாடியில இருந்து விழுந்த நம்ம இலக்கியாவை டீச்சர்ஸும் ஹெச்எம்மும் ஒரு ரூமுக்கு தூக்கிட்டு போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ இலக்கியத்துக்கான டீச்சர் அம்மா பாருங்க, எல்லாமே நிலைமை கையை மீறி போயிட்டாப்ல தெரியுது, இனி யாரையும் நம்மளால இழக்க முடியாது, இவளை காப்பாத்தணும் அப்படின்னு இந்த வாத்தியார் அம்மா சொல்ல ஹெச்எம் கேட்கவே மாட்டேங்கிறா. நாம நிறைய புது விஷயங்களை அற்புதங்களை கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி சில பேரை நாம இழந்துதான் ஆகணும். இந்த மாதிரி சில பேர் இழந்து போறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இந்த மாதிரியான பூமிக்கு பாரமா மோசமான பொண்ணுங்க இந்த உலகத்துல வாழ்றதும் சாகுறதும் ஒண்ணுதான் அப்படின்னு ரொம்ப கொடூரத்தின் உச்சமா சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோயின் அங்க வந்துட்டா. நான் ஆல்ரெடி போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் போன் பண்ணிட்டேன், தேங்க்ஸ், இந்தாங்க சாவின்னு ஹெச்எம்மோட புள்ளை கிட்ட மியூசிக் வாத்தியார் கிட்ட சாவியை கொடுக்க இதை பார்த்த ஹெச்எம்முக்கு காண்டாகுது. சொந்த புள்ளையே அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணி இருக்கிறானே அப்படின்னு ஹெச்எம்முக்கு கொஞ்சம் காண்டாகுது. அப்புறம் அசிஸ்டன்ட கூப்பிட்டு இந்த புள்ளைய கொண்டு போய் அடைச்சு வை அப்படின்னு உத்தரவு விடுறாங்க. அவளும் தரன்னு நம்ம ஹீரோயினை ரூம்ல கொண்டு போய் அடைச்சிடறா. இல்ல வேண்டான்னு அந்த புள்ளையாண்டா எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்றான். ஆனா அசிஸ்டன்ட் அந்த புள்ளையும் பிடிச்சு தள்ளி விட்டுருது. உள்ள ரூம்ல மாட்டிக்கிட்டவ கதறா உதறா என்னென்னமோ பண்ணி பாக்குறா. ஆனா என்ன நடந்தாலும் ரூமுக்குள்ள இருந்து இவ கத்துறது வெளியில கேட்டாலும் யாரும் வெளியில இருந்து அந்த கதவை திறக்கிறதுக்கு தயாராக இல்ல. அப்பதான் அவ ஒரு விஷயத்தையே கவனிக்கிறா. அவளோட ரூம் ஃபுல்லாவே நிறைய மெழுகு வத்திங்க ஏத்தப்பட்டிருக்கிறத கவனிக்கலாம். கூடவே அங்க நம்ம வெரோனிகாவை வேற கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவளை சுத்தி சடங்கு பண்ற மாதிரி அங்கேயே மெழுகு வத்திகள் நிறைய ஏத்தப்பட்டிருக்கிறது. ஹீரோயினும் வெரோனிகா அப்படின்னு கூப்பிட அப்பதான் அவளோட முகத்தையே நமக்கு காட்டுறாங்க. ஆல்ரெடி அவளோட உடம்புக்குள்ள பேய் இறங்கிருச்சு. வேகமா ஓடியாந்து நம்ம ஹீரோயினையே அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுது. ஜஸ்ட் மிஸ். வந்த வேகத்துக்கு அச்சு தூக்கி இருக்கணும், ஆனா ஒன்னாகல. என்னடான்னு பார்த்தா சங்கிலி போட்டு அவளை கட்டி வச்சிருக்காங்க. அதே சமயம் இவளுக்கு பின்னாடி நிறைய ஆவிங்க வர பார்க்க அந்த ஆவிகளை பார்த்து பயந்து போய் அவ இந்த பக்கம் வெரோனிகா பக்கம் வர அவ கழுத்தை பிடிச்சு கடிக்க முயற்சி பண்றா. அந்த கலவரத்துல ஒரு மெழுகுவத்தி கீழே விழுந்து ரூமே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயின் எப்படியோ அந்த வெரோனிகா கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த பக்கம் வந்து கத்துறா. வெரோனிகா கமான், நார்மல் மோடுக்கு வா, உன் பாடியை உன் கண்ட்ரோல் எடுத்துக்கோ, மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ண விடாத அப்படின்னு கத்துறா. ஆனா எந்த பலனும் இல்ல. பேய் இன்னும் வெரோனிகா உடம்பு ஆட்கொண்டு தான் இருக்கிறது. இதனால அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் அப்படியே பறக்க ஆரம்பிக்குதுங்க. நெருப்பு கொஞ்சமா எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் வெரோனிகாவை பிடிச்சு கீழே தள்ளி விட்டு அவ மேல ஏறி உட்காந்து கண்ணத்துல பலார் பண்ண அடிக்கிறாங்க. அந்த பேயை எதிர்த்து சண்டை போடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடிக்கிறா. அடிச்ச அடியில பேயே ஓடி போச்சு. வெரோனிகா சுயநினைவுக்கு திரும்புறா. அவ சுயநனவுக்கு திரும்பின பிறகு நார்மல் மோடுக்கு வந்த பிறகு அந்த சங்கிலி எல்லாத்தையும் அவுத்து போட்டு அவளையும் கூட்டிட்டு வராங்க. எதிரில பார்த்தா ஏகப்பட்ட பேங்கி நிக்குது. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி கதவு கிட்ட வந்துடுறாங்க. அதே சமயம் நெருப்பு அந்த பக்கம் அந்த பில்டிங் ஃபுல்லாவே பரவ ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. கதவை தட்டுறாங்க, யாராவது கதவை தரங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆக்சுவலா அந்த கதவுக்கு வெளியில தான் அந்த செயின் போட்ட பொண்ணு நிக்கிறா. யாரு? அந்த கணக்குல புலி. ஆனா அவ இன்னும் சுத்தமா சுயநனவுக்கு திரும்பல. எதையோ பார்த்து நம்பர்ஸை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா, கணக்கை பத்தியே. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மியூசிக் வாத்தியாரும் அந்த அசிஸ்டன்டும் சண்டை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம்
சமயம் நம்ம ஹெச்எம் என்ன பண்றான்னா லாக்கர்ல இருந்து பணத்தை எடுத்து மேக்ஸ் வாத்தியார் கிட்ட கொடுக்குறா. போலீஸ் வந்தா இந்த பணத்தை கொடுத்து சமாளி, இத பத்தி பெருசா அவங்க எதுவும் எடுத்துக்கப்படாது, எஃப்ஐஆர் எல்லாம் ஃபைல் பண்ணக்கூடாது, லஞ்சம் கொடுத்துடலான்னு இவ ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்கா. இல்ல பணம் பத்தாதுன்னு கேட்டாங்கன்னா லாக்கர்ல இருக்கிற எல்லா பணத்தையும் கூட எடுத்துக்கோ குடு அப்படிங்கிறது அந்த ஹெச்எம். அப்போ நம்ம மேக்ஸ் வாத்தியாரு எதையோ பார்த்து ஆன்னு ஷாக் ஆகுறாரு. என்னையா அப்படின்னு ஹெச்எம் திரும்பி பார்த்து அந்த அம்மாவும் ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த பில்டிங்கே இப்போ கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் எப்படியோ அந்த கதவை திறந்து வெளியில வந்துடுறாங்க. வெரோனிகாவையும் கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க. அங்க அந்த கணக்குல புலி அவ இன்னும் ஒரு மாதிரி பேயோட ஆளுமைக்குள்ளதான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். வா வான்னு அவளையும் கூப்பிடுறா. ஆனா அவ வரமாட்டேங்கிறா. அவளுக்கு இந்த இடத்த விட்டு வெளியில வர்றதுக்கு மனசே இல்லையா. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல, நான் இங்கேயே இருக்கேன்னு ஒரு மாதிரி மயக்கத்திலேயே பேசுறா. இல்ல உன்னை விட மாட்டேன்னு நம்ம ஹீரோயின் எவ்வளவோ பிடிச்சி இழுக்க முயற்சி பண்ணாலும் ஒரு கட்டத்துல பேய் மாதிரி கத்த ஆரம்பிக்க வேற வழி இல்ல. இவங்க உசுர காப்பாத்தி ஆனுமேன்னு இவங்க 2 பேர் மட்டும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. நம்ம கணக்குல புலி அந்த நெருப்புக்குள்ளேயே போறா. அவ்வளவுதான், அவளோட சோலையும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம அசிஸ்டன்ட் சண்டையோட உச்சமா ஒரு கட்டத்துல ஒரு பெரிய கல் எடுத்து அந்த மியூசிக் டீச்சர் தலையிலேயே போட்டு கொன்னுறாங்க. இல்ல கொல்றதுக்கு போறா நல்ல வேலை. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் அங்க வந்துடுறாங்க. அதே சமயம் நம்ம இலக்கிய வாத்தியாரும் கூட அங்க வந்து அந்த அசிஸ்டன்ட் அடிச்சு போட்டு மியூசிக் வாத்தியார காப்பாத்துறாங்க. அவங்க நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த அசிஸ்டன்ட் புள்ளைய நான் பாத்துக்கிறேன், நீங்க இருந்து கிளம்புற வழியை பாருங்க, போங்க போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. சோ நம்ம ஹெச்எம்மோட பையன் மியூசிக் வாத்தியார சேர்ந்து மொத்தம் 3 பேர், அந்த 2 பிள்ளைங்க மியூசிக் வாத்தியார், நீங்க 3 பேர் போங்க போங்க போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் அனுப்பி வச்சுட்டு திரும்பி பார்த்தா சுத்தியும் ஏகப்பட்ட ஆவிங்க வந்து நிக்குது. யார? நம்ம இலக்கிய வாத்தியார சுத்தி. அது மட்டும் இல்லாம இந்த பில்டிங் ஃபுல்லா நெருப்புல வேற கொஞ்சம் கொஞ்சமா கருக ஆரம்பிச்சிருச்சு. அதனால எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம இவங்களுக்கு குழப்பம். அதே சமயம் நம்ம ஹீரோயினோட அப்பாவோட ஆவி ஒரு பக்கம் போறத பாக்குறா. அந்த ஹீரோயினோட அப்பாவோட உருவம் ஹீரோயினுக்கு மட்டும்தான் தெரியும், மத்தவங்களுக்கு தெரியாது. அதனால இவ தான் அப்பாவை ஃபாலோ பண்ணி போக மத்தவங்க இவளை ஃபாலோ பண்ணி போறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் போலீஸ் ஆம்புலன்ஸ்னு எல்லாம் இங்க வந்துருச்சு. இந்த பக்கம் நம்ம ஹெச்எம் என்ன பண்றான்னு பாருங்க. பெயிண்டிங் எல்லாம் நெருப்புல அழிஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக ஒன்னொன்னா கையில எடுத்துக்கிட்டு அந்த பெயிண்டிங்கை காப்பாத்தணும்னு பாக்குறாங்க. அப்போன்னு பார்த்து அவங்கள நோக்கி நிறைய ஆவிகள் வர ஆரம்பிக்குது. அதே சமயம் நம்ம கணக்கு வாத்தியார் வந்து ஹெச்எம் இந்த ஐட்டங்கள் எல்லாம் இப்ப எடுக்கிறது வேஸ்ட், நமக்கு டைம் இல்ல, வாங்க நெருப்புல இருந்து முத தப்பிக்கணும் அப்படின்ட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா ஹெச்எம் எவ்வளவு விவரம்னு பாருங்க. கப்புன்னு ஒரு கத்தி எடுத்து கணக்கு வாத்தியாரையே குத்தி போடுறா. இவங்க 2 பேரும் கூட்டாச்சு, அப்புறம் எதுக்கு கத்தி எடுத்து குத்துனா அப்படின்னு பார்த்தா இவங்க உடம்பு இவங்களோட கண்ட்ரோல்லயே இல்ல. இவங்க உடம்புக்குள்ளேயே ஆவிக ஏறிடுச்சுக்க போல. ஊரா விட்டு பிள்ளை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து ஆவிகளை ஏற விட்டு பெயிண்டிங் வரைய விட்டு எவ்வளவு கூத்து பண்ணா. கடைசியில இவ உடம்புலயே ஆவிங்க ஏறிடுச்சு. கூட உதவியா இருந்த அந்த கணக்கு வாத்தியாரையுமே குத்தியாச்சு. குத்து வாங்கின கணக்கு வாத்தியாரை சுத்தி கூட இப்போ நிறைய ஆவிங்க வந்து நிக்குதுங்க. அங்க கட் பண்ணி இப்ப நம்ம அசிஸ்டன்ட் லேடியா காட்டுறாங்க. அவங்களுக்கு அவங்களோட குட்டி பையன் கண்ணுக்கு தெரியறான். ஆக்சுவலா இந்த அசிஸ்டன்டோட பையன் செத்து போயிட்டான் போல. இறந்து போன பையனை எப்படியாவது திரும்ப வர வைக்கணும், யாராவது ஒரு பொண்ணோட ஒரு பையனோட உடம்புல இறக்கி விடணும், அப்புறம் தான் பையனோட வாழணும். இதுதான் இவங்களோட ஆசை. அதுக்காகத்தான் ஹெச்எம்க்கு இவங்க துணையா நின்று இருக்காங்க. அதுக்காகத்தான் ஹெச்எம் சொன்ன எல்லா வேலையும் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப அந்த குட்டி பையனோட ஆவி ஒரு ரூமுக்குள்ள போக இவங்களும் அந்த ரூமுக்குள்ள போறாங்க. உள்ள போன அடுத்த நொடியே அந்த இடமே வெடிச்சு செத்துறது. அவ்வளவுதான், அந்த அம்மாவோட சொல்லி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பிள்ளைங்க 3 பேர் எங்க அப்படின்னு பார்த்தா அந்த அப்பாவோட ஆவியை ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க இல்லையா. அப்படி ஃபாலோ பண்ணி வந்ததுனால எப்படியோ ஒரு வழியா நெருப்புகள் இருக்கிற அடபட்டு கிடக்கிற அந்த கட்டடத்துக்குள்ள இருந்து ஒரு வழியா சேஃபா மெயின் கேட் வரைக்கும் வந்துடுறாங்க. அதே சமயம் சீலிங்ல இருந்து ஒரு கட்டை அப்படியே உடஞ்சு இவங்க மேல விழ போகுது. இதனால நம்ம ஹீரோயினும் அந்த மியூசிக் வாத்தியார் மட்டும் அந்த பக்கம் மாட்டிக்கிறாங்க. வெரோனிகா மெயின் டோர் கிட்ட இந்த பக்கம் நிக்கிறா. நம்ம ஹீரோயின் வெரோனிகா கிட்ட எங்களை பத்தி எல்லாம் கலப்படாத, நீ முதல்ல வெளியில போ அப்படின்னு கத்துறாங்க. அதனால வெரோனிகா மட்டும் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்துடுறா. அதே சமயம் நம்ம ஹெச்எம் அங்க வந்து நிக்கிறாங்க. அவங்க உடம்புலதான் ஆவி இறங்கி இருக்குது. அவங்க அப்படியே அந்த நெருப்புல கால் வைக்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உடம்பு பத்தி எரியுது. கணக்கு வாத்தியாரோட சோழி அந்த பக்கம் முடிஞ்சிருச்சு. தான் அம்மா அந்த பக்கம் நெருப்புல கருகுறாங்கல்ல ஹெச்எம், அதை பார்த்து விட்டு புள்ளையாண்டா சும்மா இருப்பானா, கதறிக்கிட்டு காப்பாத்த ஓடுறான். ஆனா ஒன்னும் வேலைக்காகாதுங்கிறத நம்ம ஹீரோயின் புரிய வைக்கிறாங்க. அதே சமயம் அங்க இருக்கிற சீலிங்க மொத்தமா இடிஞ்சுவங்க மேல விழ போக புள்ளையாண்டா நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டு அவன் அந்த இடிபாடுக்குள்ள மாட்டிக்கிட்டு செத்து போறான். ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சிடறா. இருந்தாலும் விழுந்ததுல ஒரு மாதிரி மயங்கி கிடக்குறா. நம்ம ஹீரோயின் அப்படியே மயங்கி கிடந்தா அவளும் சாக வேண்டியதான். திடீர்னு பார்த்தா அவங்களோட அப்பாவோட ஆவி கையை கொடுத்து எழுப்பி விடுறாப்புல அவளுக்கு தோணும். அவளும் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு எழுந்துச்சிடறா. தீயணைப்புத்துறை ஆட்கள் வந்து அவளை காப்பாத்தி ஒரு வழியா வெளியில கூட்டிட்டு வந்துடுறாங்க. செயற்கை சுவாசம் எல்லாம் கொடுத்து காப்பாத்த முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. யார? நம்ம ஹீரோயினை. ஏன்னா நிறைய புகைய உள்ள சுவாசிச்சு இருந்திருப்பா. அதே சமயம் தான் அப்பா கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாப்புல அவளுக்கு தோணும். என்ன டாடி உன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன், அப்ப நானும் செத்துட்டேன் அப்படின்னு கேட்க, இல்ல கண்ணா, உனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, நிறைய வாழ்க்கை இருக்கு, நீ தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், சோர்ந்து உட்காந்துராதன்னு ஒரு அட்வைஸை போட்டு அப்பா கிளம்ப இவ முழிச்சு பார்த்தா பக்கத்துல ஆறுதலா அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க. இவளும் வெரோனிகாவை மட்டும்தான் கடைசியில தப்பிச்சாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். நல்லா இருந்ததா? வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.